கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக இருக்க அந்த வாட்டர் வாஷர் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி 1200 to 1700 வரைக்கும் இதை வித்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா கிறிஷ் ஆக்சரிஸில் பர்ச்சேஸ் பண்ணேன். அதுவும் 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் வந்து டியூவல் பேட்டரி இருக்குது, சிங்கிள் பேட்டரி இருக்குது. சிங்கிள் பேட்டரி 1000 less than 1000. டியூவல் பேட்டரி வந்து வாங்கினேன். ஏன்னா நான் நிறைய பிளேஸில் விசாரித்தேன், குறைஞ்சது ஒரு பேட்டரி 15 மினிட்ஸ் நிற்கும். ஸோ 2 பேட்டரி இருந்தால் தான் ஒரு வெஹிக்கிள், ஒரு காரோ பைக்கோ வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2 பேட்டரி இருக்க வேரியன்ட் வாங்கியிருக்கேன். இப்போது இந்த பர்ச்சேஸு வர்த்தா இல்லையா அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு கேஸ் மாதிரி இருக்குது, ப்ரீஃப் கேஸ் மாதிரி. அப்போன்ட்டு இப்படி கீழே நிற்க வச்சா அது நிற்கலாம் நிற்காது, ஏன்னா கீழே பேஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஹார்ட் ஷெல் இருக்குது. இங்கே வந்து 2 லாக் மாதிரி இருக்குது. அதுவும் ஸ்டர்டியான லாக்லாம் கிடையாது. காட்டுறேன் அந்த ப்ராடக்ட்டு. அதுவும் ஸ்டர்டியான லாக்லாம் கிடையாது. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி நான் வந்து கவர்லாம் பிச்சிட்டேன், ஏன்னா வாங்கிட்டு வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணேன். ஏன்னா நான் வந்து 3 ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து 2 ப்ராடக்ட் வேலை செய்யுது, ஒரு ப்ராடக்ட் வேலை செய்யலை. அதனால் அதை திரும்பி ரிட்டர்ன் கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணோம். கிறிஷ் ஆக்சரிஸில் அது பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ அதை பற்றி அதை விட்டுடலாம். இந்த வீடியோவில் இதை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஓர்ஸ் கிடைக்குது. இந்த ஓர்ஸ் வந்து நல்லாவே ஓரளவுக்கு லென்த்தியாக இருக்குது. இந்த ப்ராடக்டில் வந்து ஒரு ஹோர்ஸ் வருது. இந்த ஹோர்ஸ் வந்து ஓகே லென்த் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரு டப்பில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லென்த் வந்து மோர் தென் இனஃப். அதுக்கப்புறமா 2 பேட்டரி வருது. இதில் வந்து 48 வோல்ட் எஃப்னு போட்டிருக்கு, ஆனால் 48 வோல்ட்ஸ்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பேட்டரி வந்து அவங்க சொன்னபடி 10 to 15 மினிட்ஸ் வரும். அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட். இதுலேயே வாரண்டி இருக்க ப்ராடக்ட் இருக்குது, வாரண்டி இல்லாத ப்ராடக்ட் இருக்குது. அந்த வாரண்டின்றது எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னு தெரில. வாரண்டி 1000 rupees அதிகம். மேபி இந்த ப்ராடக்டோட வேல்யூவே 1000 ரூபாய் தான். ஸோ இது வேலை செய்யாமல் போச்சுன்னா இன்னொரு ப்ராடக்ட் தரத்துக்காக இனிஷியலாகவே 2000 வாங்கிக்கிறாங்களா, 6 months வாரண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து வாரண்டி இருக்கிறது வாங்கலை. ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட்னா லைஃப் வருது, எவ்வளோ லைஃப் வருது பார்க்கலான்ட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து 2 பேட்டரி வரும். ஸோ இந்த பேட்டரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புஷ் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து இதுதான் உங்கள் கன்னு. ஸோ இந்த கன்னோட பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த பேட்டரி இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இருக்குல்ல, அப்படி உள்ளே போகணும். ஸோ நான் ஆல்ரெடி 2 பேட்டரியும் சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்படி வாஷ் பண்ணுதுன்னு பார்க்குறதுக்காக. வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு சார்ஜ் போடுங்க, அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஏதாவது ஃபால்ட் ஆகிடும். ஸோ இந்த பவர் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் கொஞ்சம் தண்ணி இருந்து வெளியே வந்துச்சு. பவர் வந்து ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, பட் ஹேண்ட் வாஷரோட எவ்வளோ பெட்டர். ஸோ இதுதான் உங்கள் கன்னு. இந்த கன்னோட இந்த பட்டன் வந்து ஃபீல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்ப லோக்கலாக இல்லை. இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு சின்ன டஸ்ட் ஃபில்டர் வருது. இது வரதும் ஒன்று தான், வராமல் இருக்கிறதும் ஒன்று தான். இதில் வந்து எப்படி இருந்தாலும் டஸ்ட்டு உள்ளே போகும். ஸோ இப்படி தான் இருக்குது அந்த டஸ்ட் ஃபில்டர். அதுக்கப்புறம் ஒரு கேனன் வருது, ஃபோம் கேனன். இது வந்து உள்ளே இந்த மாதிரி குட்டி ஸ்ட்ரா இருக்குது. இதில் வந்து நம்ம ஃபோம் போட்டு அடிக்கலாம். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு ஃபோம் வந்து ஒர்க் ஆகுது, யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி என் கேன் வந்து பெண்ட் ஆகி தான் வந்திருக்கு. இந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப, இந்த பிளாஸ்டிக் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வரும் தெரியுமா, சாப்பிட்ட பிறகு ஒரு பால் வரும்ல, அந்த பிளாஸ்டிக்கில் இருக்குது இது. அப்புறம் இன்னொரு சின்ன பவுச் வருது. இந்த பவுச்சில் என்னென்ன வருதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸில் ஒரு மேனுவல் வருது படித்து யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்டெண்டர் வருது. ஸோ இதில் கனெக்ட் பண்ணுற ஜாயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி இருக்குது. ஸோ இப்படி புல் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரிங்ஸ் தெரியும், க்ளோஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் எல்லாமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளேயில் தான் இருக்குது. இதுவும் ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ இதுவும் ப்ளக் அண்ட் ப்ளே. எங்கே இது வந்து வாட்டர் பைப்பையும் கன்னையும் கனெக்ட் பண்ணுற இடம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளக் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பிளாஸ்டிக் பார்ட்ஸ் நிறைய இருக்குது. யூஸ் பண்ணும்போதும் ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக டெலிகேட்டாக யூஸ் பண்ணணும். ரஃப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடையாது, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். அதே மாதிரி 2 ஸ்ப்ரேயர் நாசல் டைப்ஸ் இருக்குது.
ஒன்று வந்து 40 டிகிரி, இன்னொன்று 0 டிகிரி. இது வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, இது வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணுறதுக்கு. இது ரெண்டுமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. அகெயின் நீங்கள் எக்கு தப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே போயிடுச்சுன்னா கன்லேருந்து வர தண்ணி வந்து ஃபவுண்டன் மாதிரி தான் வரும். எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் கன் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸ்டெண்டர் எடுத்துக்கோங்க. எக்ஸ்டெண்டரை வந்து இதில் வந்து திருவணும். ஸோ இது வந்து ஸ்க்ரூ டைப்பு. ஸோ இது வந்து ஸ்க்ரூவில் பண்ணிட்டோம்னா இங்கே ஒரு கவர் மாதிரி இருக்குது. இது போட்டால் அப்படியே பார்க்கறதுக்கு லுக் டிஃப்ரெண்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் உங்கள் பேட்ரி ஆல்ரெடி நான் காமிச்சிருந்தேன். இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இந்த ராடை இதில் ப்ளேஸ் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். இதுதான் உங்கள் கன்று. உங்கள் கன்று வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நீங்கள் வெறும் ஓர்ஸும் இதுவும் கனெக்ட் பண்ணோம். ஓர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்லெட் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ப்ளக் அண்ட் ப்ளே தான். டவுன் புல் பண்ணி இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த இடத்துல நம்ம பைப் கனெக்ட் பண்ணோம். ஸோ ஒரு எண்ட் ஆஃப் த பைப் வந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். இன்னொரு எண்ட் ஆஃப் த பைப் வந்து டப்பில் விட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த இடம் சொன்னால இப்போ நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஸ்ப்ரே வேணும், உங்களுக்கு வந்து 40 டிகிரி ஸ்ப்ரே வேணுமா, இப்படி போட்டு லாக் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ இது வெறும் ப்ளக் அண்ட் ப்ளே தான். இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். லாக் ஆகிடும். எடுத்து இப்போ உங்கள் கன் ரெடி. இங்கே வச்சு அப்படி சுட வேண்டியது தான். அவ்வளோதான். வாங்க கார் வாஷ் பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஓர்ஸோட எண்டு. ஓர்ஸோட எண்டை வந்து ஆரஞ்சு கலராக இருக்க அந்த கேப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு டப்பில் கனெக்ட் பண்ணி போன ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ண பிறகு தான் தண்ணி எடுக்கும். ஸோ இப்படி வந்து கிச்சன் டேட்டு ஸ்டாண்ட் இருந்துச்சு. எல்லாத்தையும் அப்படியே அடித்து கிளியர் பண்ணிட்டு பவர் வந்து நிஜமாலே ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆமாம். பாரு கிராஃப் இது போட்டதுனால அப்படியே பேர்ல் துளி மாதிரி நிற்கிது பாரு. இங்கே பாரு பார்த்தீங்களா? வந்து செராமிக் கோட்டிங், அதனால அப்படியே முத்து முத்தா நிற்குது. அப்படியே தண்ணியே நிற்காது, ஃபுல்லாக வலிஞ்சிரும் அப்படியே. இதுக்குள்ள போகுமான்னு தெரியல. போகுது. இது வந்து அட்டாச் பண்ணோம், அது மேலே இது போடணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பீச்சும் பீச்சு இருக்கு. இது போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வெறும் ஃபோம் மட்டும் ரொம்ப லூஸா இருக்கு. அது பிடிச்சின்னா அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஃபோம் பாட்டில் ரொம்ப மட்டமா இருக்கு. கார் என்தூசியாஸ்டுக்கு கரெக்டான ப்ராடக்ட். இப்போ நீங்கள் கிராஃபீன் போட்டிருக்கீங்க, செராமிக் போட்டிருக்கீங்க, லைட்டாக உங்கள் கார் அழுக்காக இருக்கு அப்படின்னா வீட்டிலே கழுவிக்கலாம்.
ஜஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு ஓகே. மழையில் நாசி ஆயிடுச்சு இதாகிடுச்சு. ஆனால் இது கம்ப்ளீட்டாக கார் வாஷு ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது. ஸோ எப்போல்லாம் இந்த கேபு மேலே வந்துடுதோ அப்போல்லாம் தண்ணி வர மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ திரும்பியும் ஸோ திரும்பியும் உங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு 1 நேரம் ஆகுது. நல்ல ஒரு ஹை ஜிஎஸ்எம் மைக்ரோ ஃபைபர் எடுத்தால் அழகாக தண்ணி ஏற்றுறோம், அழகாக க்ளீன் பண்ணும். போட்டு காரை தேக்கலாம் கூடாது. போட்டு நல்லா துணி கழுவுற மாதிரி காரை கழுவுனா அப்புறமா வந்து ஸ்வெல் மார்க்ஸு இதெல்லாம் வந்துடும். இதுதான் காரோட ஃபைனல் அவுட்புட்டு. நான் வந்து வேக்ஸு எதுவுமே போடல, ஏன்னா நான் வந்து செராமிக் கோட்டிங் போட்டிருக்கேன், அதனால் இதுதான் தேவைப்படல. ஸோ இப்போ போய் வந்து அவுட்புட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வாட்டர் வாஷ் போக டைம் இல்லை, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, வீட்லேயே பண்ணிக்கிறேன், கவர்ட் பார்க்கிங் இருக்குது அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஹார்டான இருக்க டஸ்ட்டு வந்து நார்மல் வாட்டர்லெஸ் கார் வாஷில் எடுக்க முடியாது. இதில் வந்து எடுக்கலாம், கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது இருந்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாஷ் விட்டிங்கன்னா போதும். மந்த்லி ஒன்ஸ் வாஷ் ஒரு சண்டே நீங்களே பண்ணிக்கலாம். இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு 1500க்கு இந்த ப்ராடக்ட் இஸ் ஓகே, குட். அது எத்தனை நாள் வருது லைஃப்ன்றது டிபெண்ட்ஸ், பட் 1500க்கு இட்ஸ் குட் ஆப்ஷன் டு பை. அதோட சீப்பாக கிடைக்கனாலும் வாங்கிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸ்க்கு நவீன் கீர்த்தனா vlogs சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.